வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ. வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ. வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ. வாரும் இறையாவியே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். தீமைகள் உனை என்றும் தீண்டாது, தீமைகள் உனை என்றும் தீண்டாது, என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே, என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். ஆறுதலில் அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். தொற்று நோய்கள் உன்னை தொடரா, தொற்று நோய்கள் உன்னை தொடரா. உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே, உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே.
கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் திகில்கள் தாக்காது, இரவின் திகில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 14 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 26 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்வோர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத் யூதாஸ் அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் ஒருவரை எவ்வாறு அறிமுகம் செய்கிறோம் என்பது இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வோம். அது இயேசு விரும்புகிற சமூகத்தை உருவாக்கும். நாம் பொதுவாக ஒருவரை அறிமுகம் செய்யும் போது, இவர் ABCDEFGH படிச்சிருக்கிறார், இவர் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார், இவர் இந்த பதவியில் இருக்கிறார் என்று சொல்லி பொதுவாக ஒரு பீத்த அறிமுகம் செய்வது உண்டு. பிடிச்ச ஆளு, தெரிஞ்ச ஆள் அப்படின்னா நீண்டுகிட்டே போகும். பிடிக்காத ஆள்னா 1 செகண்ட்லேயே அறிமுகம் செய்து முடிச்சிருவான். இவர் அன்புள்ளம் கொண்டவர், ஏழைகளுக்கு இறங்குகின்றவர், நியாயம், நீதி, நேர்மை, வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய ஆளு, நீதியோடு வாழுகிறவர் என்று பல பேருடைய நற்பண்புகளை சொல்லி அறிமுகம் செய்வது மிக மிக அரிது என்பது என்னுடைய பார்வை. ஏன்னா நீதியா இருக்கிறது பாவம் அல்ல, இப்ப நேர்மையா இருக்கிறது பாவம், தவறு, குற்றம். வெளிப்படையாக பேசுவது பெரிய பெரிய குற்றம். அதனால அந்த பண்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இறைவன் தன்னை வெளிப்படுத்தும் போதெல்லாம் தன்னை அன்பு செய்கிற இறைவனாக அறிமுகம் செய்கிறார். அன்பு செய்து அவர்களோடு குடிகொள்கிற தெய்வமாக அறிமுகம் செய்கிறார். நாங்கள் அவரிடம் வந்து அவரோடு குடிகொள்வோம். யோவான் 14:23 சொல்கிறதே, திக்கற்றவர்களாக விடமாட்டேன், கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு வரும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார்.
நம்மை திக்கற்றவர்களாக கைவிடாத இறைவன் நம்மோடு குடிகொள்ள விரும்பியதால் இமானுவேல் இறைவனாக இந்த உலகில் பிறந்தார். தொடர்ந்து நம்மை வாழ்விக்க விரும்பிய இறைவன் தூய ஆவியாம் இறைவனை துணையாளராக நமக்கு அனுப்ப வாக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியின் மக்களாகத்தான் நம்ம இப்ப வாழ வேண்டியிருக்கிறது. ஆவியின் மக்கள் அன்பின் மக்கள், அன்பின் மக்கள் தான் ஆண்டவனின் மக்கள். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பை அடிப்படை தகுதியாக வைத்து அறிமுகம் செய்கின்ற சமூகம் ஒரு தெய்வீக புனிதமான ஒரு சமூகம். அங்கு யாரும் கைவிடப்படுவதில்லை. திக்கற்றவர்கள் யாரும் இல்லை. இறைவன் அவர்களை தாங்கி வழிநடத்துவார். இத்தகைய நல்ல பண்புகளிலே நம்மை உருவாக்க வேண்டும், நாமும் உருவாக வேண்டும். பணம் கொடுத்து விளம்பரங்களை தேடிக்கொள்கிற இந்த நவீன உலகத்திலே இறைவன் ஒருவன்தான் மகிமைப்படுத்தப்பட வேண்டியவர் என்பதில் உறுதியாக இருந்து அதனை வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார் பவுலடியார். உண்மைதான், இறைவனுக்காக அனைத்தையும் குப்பை என்று கருதுகிறேன் என்று வெறும் வார்த்தையில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் நிறைவாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். புறையினத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமே அர்ப்பணித்த பவுலடியார் எந்த நேரத்திலும் தான் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கவில்லை. எப்போதுமே தன்னுடைய வாழ்வு கடவுளுக்கானது என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். வெற்று புகழுக்காக, பேருக்காக எதனையும் செய்ய துணிய மனிதர்கள் வாழுகிற இந்த உலகிலே நம்முடைய உடல், பொருள், ஆவி அனைத்துமே இறைவனுக்கு அர்ப்பணிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் பெற்றிருக்கிற இந்த வாழ்க்கை கடவுள் தந்த கொடை அல்லவா? அதை அவரை மகிமைப்படுத்துகிற விதமாக வாழும் வர வேண்டுவோம். அதற்காக மன்றாடுவோம். நமக்கு தந்த கொடை நாம் கொடையாக கடவுளுக்கு மாறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி பெருமைப்படுத்துகிற இயேசுவை போற்றுகிறோம். உம்மை ஆண்டவராக அறிக்கையிடுகிற நாங்கள் உமது கட்டளைகளை, அன்பின் கட்டளைகளை, ஆவியின் அருள்களை கடைபிடிக்கின்ற அருளை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே,
மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின்
பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். செய்திடுமே மாதிரியை மனம் சுமந்து மண்ணில் வாழ்ந்திட செய்
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.